சார் அவங்களுக்கு ஏற்கனவே அவங்கள கூப்பிட்டு பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்தியாச்சு. அரசினுடைய நிலைப்பாட்டை அவர்கிட்ட தெளிவா சொல்லியாச்சு. சொன்ன பிறகும் மீண்டும் மீண்டும் இந்த அரசை வந்து நிர்பந்தப்படுத்துறதுக்காக அது மாதிரி எல்லாமே இது பண்ணிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அரசினுடைய நிலைப்பாட்டை தெளிவா சொல்லியாச்சு. அவங்களுக்கு தேவையான வகையில அந்த ரெக்ரூட்மெண்ட்டை அவங்கள பணி நிரந்தரம் பண்றதுக்கு என்ன வழியோ அதை செய்யறதுக்கு அரசாங்கம் ஒப்புதல் அளிச்சிருக்கு. அதை செய்யறோம்னு அவங்களுக்கு உத்தரவாதம் சொல்லிட்டோம். ஆனா அப்படி கிடையாது, எங்களுக்கு இப்படிதான் பண்ணணும்னு அவங்க ஒரு வழிமுறையை சொல்லி இந்த வழிமுறையில தான் எங்களை வந்து பண்ணணும், நேரடியா தான் நீங்க வந்து நேரடியா எங்களை வந்து ரெகுலர் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதற்கான நிலையில இன்னைக்கு அரசாங்கம் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தான் மீண்டும் அவர்கள் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு அரசியல்ல யாரோ தூண்டி விடுறாங்க. இந்த அடிப்படையில அவங்க வந்து இன்னைக்கு போராட்டத்துல இருக்காங்க. புரியல. அதாவது அவங்களுக்கு திரும்ப ரெகுலரைசேஷன் பண்றதுக்கு புது நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணி அதுல அவங்க கலந்துக்கிறதுக்கான வழியை இன்றைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். மத்திய உள்துறை அமைச்சகத்தோட அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வாங்கி அவங்களும் அந்த புதிதா வர்ற அந்த நியமனத்துல அவங்களும் கலந்துக்க முடியும் அப்படின்ற நிலையை உருவாக்கி இருக்கிறோம். அவங்களுக்கு கூடுதலாக மதிப்பெண் கொடுக்கற நிலையை உருவாக்கி இருக்கிறோம். இதெல்லாம் விட்டுட்டு அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கு நேரடியா அப்படியே நீங்க வந்து எங்களுக்கு வந்து ரெகுலர் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதாங்க நிலைமை.